வெல்கம் டு ASPN அகாடமி. இது டிஎன்பிஎஸ்சி டாப்பர்ஸ் சீரீஸில் பார்ட் 23 வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 22 வீடியோ போட்டுட்டேன். ஒவ்வொரு வீடியோலையும் 10 கொஷின் டஃப்பான நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் ஃபேஸ் பண்ண பயப்படுற கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து நான் ஒரு சீரீஸாக போட்டுட்ருக்கேன். பார்க்காதவங்க இந்த பழைய பார்ட் எல்லாமே பார்த்துட்டு இந்த பார்ட் வீடியோ வந்து பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போனாலும் உங்களுக்கு கண்டினியூஸாக எல்லா பார்ட்டும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டேஸ் என்பது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது ஆகும். இதுக்கான ஆப்ஷன் 1 முதலீட்டு விலக்கல், ஆப்ஷன் 2 பங்கு பரிவர்த்தனை, ஆப்ஷன் 3 மூலதன முதலீடு, ஆப்ஷன் 4 பங்கு சந்தை. இந்த 4 இதில் எது சரியான விடை அப்படிங்கிறத கெஸ் பண்ணி ஆன்சரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க்கில் இருக்கீங்கன்னா மைண்டில் ஆன்சரை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க 30 செகண்ட்ஸ்குள்ள. இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பொதுத்துறை நிறுவனங்களோட பங்குகளை தனியார் நிறுவனங்கள் இல்லை வங்கிகளுக்கு விற்கிறதுக்கு பேர் முதலீட்டு விலக்கல். இது நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்ஸில் ஒரு பாக்ஸ் கொஸ்டினாகவே கொடுத்துருப்பாங்க. இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள்னு ஒரு லெசன் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த கொஸ்டின் இருக்கும். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் எடையில் டேஸ் சதவீதம் ஆகும். ஒரு மொத்த முட்டையோட எடையில அந்த ஓடு மட்டுமே எத்தனை % இருக்கும் வெயிட்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 8, ஆப்ஷன் 2 10, ஆப்ஷன் 3 12, ஆப்ஷன் 4 15. எத்தனை % அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். ஆன்சரை யோசிச்சு வைங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்ப்போம். 12% அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஒரு மொத்த முட்டையோட எடையில அதோட ஓடு மட்டுமே 12% வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட விடை. இது வந்து சயின்ஸ்ல அளவீடுன்னு ஒரு லெசன் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற ஒரு பாக்ஸ் கண்டென்ட் தான். ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாடுகளில் மகாத்மா காந்தி தலைமை தாங்கிய ஒரே மாநாடு எது, எப்போது? 2 கொஸ்டின் கேட்டிருக்கோம். எந்த வருஷம்னு தெரியணும், அது எந்த மாநாடு அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஆப்ஷன் 1 1909 லாகூர் மாநாடு, ஆப்ஷன் 2 1924 பெல்காம் மாநாடு, ஆப்ஷன் 3 1939 திரிபுரா மாநாடு, ஆப்ஷன் 4 1928 கல்கத்தா மாநாடு. இந்த 4 இதில் காந்தி இவ்வளோ ஃபேமஸாக இருந்தால் கூட ஒரே ஒரு மாநாட்டுக்கு மட்டும்தான் தலைமை தாங்கினார். அது எதுன்னு சொல்லுங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். 1924 பெல்காம் மாநாடு அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடிக்கடி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா, ஈஸியானது தான். பட் ஒரு சில பேருக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம், அதனால இதை நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கேன். இது வந்து இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தலைப்பே இருக்குது. அதில் இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது மட்டும் இல்லை, மற்ற மாநாடுகளும் இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் இருக்க மாநாடை பற்றி இப்போ நான் சொல்லிடுறேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான 20-30 மாநாடுகளை மட்டும் தொகுத்து நம்மளோட சேனலில் ஜிகே கூடுதல் குறிப்புகளில் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு மாநாடும் அந்த மாநாட்டில் என்ன நடந்துச்சு, ஏன் அந்த மாநாடு வந்து முக்கியமானதாக கருதப்படுது அப்படி அந்த மாநாட்டுக்கான விளக்கமும் நான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் போய் பார்த்து மறக்காமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை படிச்சுட்டு தான் நீங்கள் எக்ஸாமுக்கே போகணும். ஓகே, 1909 லாகூர் மாநாடு யாருன்னா அதுக்கு தலைமை தாங்கினது மதன் மோகன் மாளவியா. அந்த டைமில் தான் இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்தமெல்லாம் வந்திருக்கும். ஓகேவா, இப்போ லாகூர் மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது மதன் மோகன் மாளவியா. ரெண்டாவது 1924 பெல்காம் மாநாடு
இதுதான் காந்தி வந்து தலைமை தாங்கின ஒரே ஒரு மாநாடு. அடுத்தது 1939 திரிபுரா மாநாடுக்கு தலைவராக இருந்தது யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். அந்த டைம்ல தான் சுபாஷ் சந்திர போஸ் வந்து பயங்கர ஃபேமஸ். 38ல் கிட்டத்தட்ட அந்த இந்திய தேசிய காங்கிரஸ்ல தலைவருக்கு தேர்ந்தெடுக்கும் போது காந்தி சப்போர்ட் பண்ண பட்டாபி சீதாராமையா தோத்து சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சிருவாரு. அதில் காந்தி தோத்து கோவப்படுவதனால சுபாஷ் சந்திர போஸ் வந்து பதவியை விலகி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியெல்லாம் ஆரம்பிப்பார். பயங்கரமாக வந்து சுபாஷ் சந்திர போஸோட பெருமை வந்து புகழ் பயங்கர உச்சத்தில் இருந்தது இந்த 39 காலகட்டங்களில். ஓகே, அடுத்தது 1928 கல்கத்தா மாநாடு. இதுக்கு வந்து மோதிலால் நேரு வந்து தலைமை தாங்கியிருப்பார். அடுத்தடுத்து பாருங்க, 28 கல்கத்தா மாநாடுக்கு மோதிலால் நேருவும், 1929 இதுக்கு அடுத்த வருஷம் நடந்த லாகூர் மாநாட்டுக்கு ஜவஹர்லால் நேருவும் தலைமை தாங்கியிருப்பாங்க. அந்த 29 மாநாட்டில் தான் ஜவஹர்லால் நேரு பூர்ண சுயராஜ்யம் தீர்மானம் கொண்டு வந்திருப்பாரு. ஜனவரி 26, 1930 வந்து முதல்ல விடுதலை நாள், நம்மளுக்கு பூர்ண சுயராஜ்யம் கிடைச்ச நாள்னு அறிவிச்சிருப்பாரு. ஓகே, இதெல்லாமே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பெயரில் ஒரு உருது பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் 1 தமிழ்நாடு, ஆப்ஷன் 2 ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் 3 தெலுங்கானா, ஆப்ஷன் 4 உத்தரப்பிரதேசம். இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பேரில் ஆரம்பிக்கப்பட்டது வந்து ஒரு உருது பல்கலைக்கழகம்ன்றதும் ஒரு கொஸ்டின் தான், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது எந்த மாநிலத்தில் இருக்கு? இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். தெலுங்கானா அப்படிங்கிறது தான் சரியான விடை. தெலுங்கானாவில், அது உருது பல்கலைக்கழகம்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் இருக்க சான்சஸ் இல்லை, தெலுங்கானாவில் இருக்குது. இது வந்து தேசிய தலைவர்களில் நம்மளுக்கு நிறைய தலைவர்களை பற்றி படிக்கிறோம் இல்லையா? நானும் நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவருக்கும் எக்ஸ்ட்ரா எங்கெங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணி என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே நீங்கள் அதே மாதிரி ஷார்ட்டாக ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த நோட்ஸை படிங்க. அப்புறம் நீங்கள் வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் வீடியோ பார்க்கணும்னு சொல்கிறேன்னா, அதில் நான் ஷார்ட்டாக எழுதின நோட்ஸை டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஓகே, அந்த தேசிய தலைவர்களில் நீங்கள் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் படிக்கும்போது கண்டிப்பாக இந்த பாயிண்ட்லாம் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் பொருளாதார ஆசிரியராக விளங்கியவர் யார்? ஆப்ஷன் 1 ஹெரடோட்டஸ், ஆப்ஷன் 2 ஆர்டர் ஸ்மித், ஆப்ஷன் 3 ஜான் ரஸ்கின், ஆப்ஷன் 4 கில்பர்ட் ஸ்லேட்டர். இந்த 4 பேர்ல சென்னை பல்கலைக்கழகம் ஆரம்பிச்ச உடனே முதல்ல எக்கனாமிக் ப்ரொஃபஸரா இருந்தவர் யாரு? பொருளாதார ஆசிரியரா? இதுக்கான சரியான விடை பாருங்க, கில்பர்ட் ஸ்லேட்டர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அதாவது என்னன்னா, இவர் பொருளாதார ஆசிரியராக இருக்கும்போது சவுத் சைடு வந்து நிறைய சர்வே எடுத்திருப்பார். ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து நம்ம சிவகங்கை, ராமநாதபுரம், இந்த ஏரியா, திருநெல்வேலிங்கெல்லாம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் ஒவ்வொரு கிராமங்களாக வந்து நிறைய சர்வே எடுத்து நிறைய ஆய்வு பண்ணி அது சம்மந்தமாக 1918 கிட்டத்தட்ட ஒரு தென்னிந்திய கிராமங்களா தென்னிந்திய ஊர்களான்னு தெரியல, அந்த பேரில் ஒரு புத்தகமே வெளியிட்டிருப்பார். அது மூலமாக நம்ம நிறைய அப்போ இருந்த கிராமங்களை பற்றின குறிப்புகள் நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேவா? இது வந்து எக்கனாமிக்ஸில் ஊரக பொருளாதாரம்னு ஒரு லெசன் இருக்கு, அதுலேருந்து கேட்ட கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றுள் எது யுரேனஸ் கோளுடன் பொருந்தாதது? யுரேனஸ் கோள் சம்மந்தப்பட்ட 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதில் தவறான ஸ்டேட்மெண்ட் எது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொஸ்டின். ஆப்ஷன் 1 உருளும் கோள் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் 2 தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரே கோள். ஆப்ஷன் 3 மீத்தேன் வாயு உள்ளதால் நீல நிற கோள் எனப்படுகிறது. ஆப்ஷன் 4 கிரேக்க விண் கடவுளின் பெயர். இதுல எது தவறானது அப்படிங்கிறத இந்த 4 ஆப்ஷன்ல இருந்து செலக்ட் பண்ணுங்க.
ஓகே, இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். மீத்தேன் வாயு உள்ளதால் நீல நிறக்கோள் என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் தவறானது. அப்ப இதுக்கு என்ன வரும் அப்படின்னா, மீத்தேன் வாயு இருக்கிறது உண்மைதான். யுரேனஸ் கோள்ல மீத்தேன் வாயு அதிகமா இருக்கிறதுனால அது பச்சை நிறக்கோள் என அழைக்கப்படுகிறது. நீல நிறம்ன்றது தவறு. பச்சை நிறக்கோள்னு அழைக்கப்படுது. அப்ப நீலக்கோள் என அழைக்கப்படும் கோள் எது? இதுதான் உங்களுக்கான இன்னைக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே போடுங்க. நானும் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்பப்போ கேட்குறேன், அதுக்கான ஆன்சர் போட மாட்டேறீங்க. உங்களுக்கு வந்து புக்கை போய் நீங்கள் தேடி எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. இப்போ எல்லாம் கூகுள் வந்துருச்சு, நீங்கள் ஈஸியாக கூகுள்லேயும் சாட்ஜிபிடிலையும் போட்டு பார்த்து ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கூட இதுக்காக ஆன்சரை சர்ச் பண்ண நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னா அது கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஆன்சரை வந்து தேடுறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம வந்து கொஷின் நம்மளாவே கிரியேட் பண்ணணும் ஒவ்வொரு கொஷின்ல இருந்தும். அப்படி அட்லீஸ்ட் உங்களால் முடியாட்டியும் நான் அதுலேருந்து கேட்குற கொஷின்ஸுக்கு கீழே ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் ஒருத்தர் பண்ணாலும் அது மேலே 10 பேருக்கு யூஸ் ஆகும். அதுக்காக அப்போ நீலக்கோள் என அழைக்கப்படும் கோள் எது? இதுதான் கொஷின். கோள்கள் லெசன்ல தான் இந்த கொஷின் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 7th கொஷின் பாருங்க. இந்திய அரசமைப்பின்படி மக்கள் பணத்தின் பாதுகாவலன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் 1 தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர். ஆப்ஷன் 2 தலைமை வழக்கறிஞர். ஆப்ஷன் 3 உச்சநீதிமன்ற நீதிபதி. ஆப்ஷன் 4 குடியரசுத் தலைவர். இந்த 4 பேர்ல கான்ஸ்டியூஷன் படி நீங்களா கெஸ் பண்ணி சொல்லக்கூடாது. கான்ஸ்டியூஷன் படி மக்களோட பணத்துக்கு பாதுகாவலனா இருக்கிறவர் யாரு? இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் யாரு? ஆடிட்டர்னு சொல்லுவோம்லே நம்ம. கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். சிஏஜின்னு சொல்லப்படுறது. நீங்கள் வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இதோட கண்டென்ட் ரொம்ப கம்மி தான் இருக்கும். அதனால் நீங்கள் தனியாக சிஏஜியை பற்றி நீங்கள் எடுத்து படிக்கணும். எப்படி 5 இயர் பிளானு, லோக்பால், லோக் ஆயுக்தா இதெல்லாம் நீங்கள் தனியாக வந்து கொஞ்சம் அது சம்மந்தமாக நோட்ஸ் எடுத்து படிக்கணும்னு சொல்கிறோமோ அது மாதிரி இந்த சிஏஜி இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டியிருக்கும். அதில் தான் இந்த வருது. மொத்த இந்தியாவில் இருக்க மக்களோட பணத்தை ஃபுல்லாக ஆடிட்டிங் பண்ணி கரெக்டாக அதை வந்து சப்மிட் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக கொண்டு போகிறவர் இவர் தான். ரொம்ப முக்கியமான ஒரு பதவி இது அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் கூட சொல்லியிருப்பார். ஓகேவா? இதுக்கான ஆர்டிகிள் என்ன? 148 ஆர்டிகிள் 151 வரைக்கும் இருக்கிறது ஃபுல்லாகவே தலைமை கணக்கு தணிக்கையாளரை பற்றி கேட்டிருக்கோம், சொல்லியிருப்பாங்க. பகுதி வந்து எதில்? பகுதி 5ல் சொல்லப்பட்டிருக்கு இவரை பற்றி. இதுக்கு முன்னாடி நிறைய வந்து இந்த மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி ஆர்டிகிள்ஸை கேட்பாங்க. அப்போ இந்த தலைமை கணக்கு தணிக்கையாளரை பற்றி எப்பயுமே கேட்கும், எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. மொத்தம் 4 தூண்கள்னு சொல்லுவாங்க இந்திய அரசமைப்புக்கு. அதில் இவரும் ஒருத்தர். அந்த அளவுக்கு முக்கியமானவர். ஓகேவா? இவர் யார் பணி நியமனம் செய்வாங்கன்னா குடியரசுத் தலைவர் பண்ணுவார். பிரதமர் ரெக்கமெண்ட் பண்ணி குடியரசுத் தலைவர் வந்து பதவி நியமனம் செய்வார். அதே மாதிரி இவருக்கு 6 வருஷம் வந்து பதவிக்காலம். 65 வயது வரைக்கும் இவருக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்குது, ரிட்டையர்மெண்ட் ஏஜ். உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்கார் இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு, அவருக்கு ஈக்குவலான சம்பளம் இவருக்கும் இருக்கும். ஓகேவா? அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானவர். ஓகே, தலைமை கணக்கு தணிக்கையாளர்ன்ற ஒரு டாபிக் கீழேயே இது வருது. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. பேடிஎம் என்னும் மின்னணு வர்த்தக பணம் வழங்கும் முறை எந்த ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கியின் உரிமம் பெற்று ஆரம்பிக்கப்பட்டது? பாருங்க, இந்திய ரிசர்வ் வங்கி கிட்ட பேட்டன்ட் வாங்கணும். வாங்கிட்டு தான் அதை வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். ஏன்னா எல்லா பண பரிவர்த்தனையும் அதில் நடக்கிறதுனால அவங்ககிட்ட கண்டிப்பாக பெர்மிஷன் வாங்கணும். அப்படி பேடிஎம், அதுக்கு தமிழில் மீனிங் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கலைச்சொல் அறிவோம் அப்படிங்கிறதும் இருக்கு. அதில் வந்து துறை சம்பந்தப்பட்ட எந்த கொஸ்டின் வேண்டாலும் இருக்கலாம். அப்போ பேடிஎம்க்கு என்ன அர்த்தம்? மின்னணு வர்த்தக பணம் வழங்கும் முறை அப்படின்னு அர்த்தம். ரிசர்வ் வங்கி கிட்ட பெர்மிஷன் வாங்கி லீகலாக இது ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 2010, ஆப்ஷன் 2 2012, ஆப்ஷன் 3 2015, ஆப்ஷன் 4 2018. இது எது சரியான விடை அப்படிங்கிறத உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் கொடுத்துட்றேன்.
ஆன்சரை கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஆன்சர் தெரியாத கொஸ்டின், இப்படி ஒரு கொஸ்டினே நான் பார்த்ததில்லைன்ற கொஸ்டின் எது வந்தாலும் நீங்கள் பயப்படக்கூடாது. அதுக்கான ஆன்சரை கெஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. நீங்கள் தைரியமாக நீங்கள் அங்கே போய் கெஸ் பண்ணுறதை விட இப்படி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கெஸ் பண்ணும்போது உங்களோட கெஸ்ஸிங் எபிலிட்டி வந்து கூடிக்கிட்டே போகும். நம்ம அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும்போது நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் அட்டன் பண்ணதுக்கும் இப்பயுமே உங்களால் ஓரளவு ஆன்சரை கெஸ் பண்ண முடியும். அது எப்படி வருது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அந்த கொஸ்டினை ஆப்ஷன் எப்படி செட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ப்ராக்டிஸ் வந்துடுது. அப்போ அந்த 4 ஆப்ஷனில் இப்படி தான் இருக்க சான்ஸ் இருக்குது, இந்த மாதிரி தான் அவங்க வந்து ஆப்ஷன் செட் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகும்போது ஈஸியாக வந்து ஆன்சரை எலிமினேட் பண்ண பழகிடுவீங்க. ஓகே, இதுக்கான சரியான விடை 2015 தான் ஆரம்பித்தது. 10 வருஷம் தான் ஆகுது பேடிஎம் வந்து. வங்கியியல் அப்படிங்கிற லெசனில் இருக்கிற ஒரு கொஸ்டின் தான் இது. நெக்ஸ்ட் பாருங்க, 9th கொஸ்டின், ஒரு தமிழ் கொஸ்டின். கீழ்காணும் நூல்களுள் இலக்கண நூல் அல்லாதது எது? எது இலக்கண நூல் கிடையாது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்டிருக்கேன். ஆப்ஷன் 1 தொல்காப்பியம், ஆப்ஷன் 2 தேம்பாவணி, ஆப்ஷன் 3 தண்டி அலங்காரம், ஆப்ஷன் 4 வீரசோழியம். இந்த 4 எது இலக்கண நூல் கிடையாது? இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். தேம்பாவணி தான் கிடையாது. தேம்பாவணின்றது ஒரு இலக்கண நூல் இல்லைன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். பட் இது 2016 குரூப் 2 கேட்ட கொஸ்டின் அப்படிங்கிறதுனால இப்படி கூட கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு காட்டுறது தான் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். தேம்பாவணி யார் எழுதுனா? வீரமாமுனிவர் வந்து இயேசுவோட வளர்ப்பு தந்தையான சூசையப்பரை தலைவராக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நூல் தான். ஒவ்வொரு வருஷமும் தேம்பாவணி சம்பந்தமா ஒரு கொஸ்டின் வந்துருது. ஓகேவா? அதுமாதிரி உமர்புரவர் எழுதின அந்த நூல் பற்றியும் ஒரு கொஸ்டின் வந்துடும். வீரமாமுனிவர் எழுதின தேம்பாவணி பற்றியும் ஒரு கொஸ்டினாவது வந்துருது. லாஸ்ட் இயர் கூட கேட்டிருந்தாங்க. அதனால இதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க படிக்கும்போது. இப்போ தேம்பாவணி தான் இலக்கண நூல் கிடையாது. அதை தவிர மற்ற தண்டி அலங்காரம், தண்டி எழுதின தண்டி அலங்காரம், தொல்காப்பியர் எழுதின தொல்காப்பியம், வீரசோழியம், இது எல்லாமே இலக்கண நூல் தான். இது கூட நன்னூலும் இலக்கண நூல் தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தவறான மரபு சொல்லை தேர்ந்தெடு. ஆப்ஷன் 1 மாம்பிஞ்சு மாவடு, ஆப்ஷன் 2 இளந்தேங்காய் வழுக்கை, ஆப்ஷன் 3 வாழை பிஞ்சு வாழை கச்சல், ஆப்ஷன் 4 முருங்கை பிஞ்சு முருங்கை மொட்டு. இதுல எது சரியா மேட்ச் ஆகல, எது தப்பா மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். 30 செகண்ட்ஸ் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். முருங்கை பிஞ்சு முருங்கை மொட்டுன்றது தான் தவறானது. மாம்பிஞ்ச மாவடுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? மாங்காவே பிஞ்சா இருக்கும்போது மரபு சொற்களே நிறைய நம்ம படிச்சிருப்போம். இளம் பெயர்கள், தொகை மரபு, அது மாதிரி அதோட மிருகங்களோட குட்டி என்னன்னு சொல்லுவோம், அதோட வாழிடங்களுக்கு என்னென்ன பேர், இப்பெல்லாம் நிறைய பிரித்து கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனலில் நீங்கள் மரபு இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன் நான். இப்போ இதில் இளம், அதாவது தாவரங்களோட இளம் இதுக்கு வந்து என்னென்ன பேர் அப்படிங்கிறதுல தவறாக கொடுத்துருக்காங்க. மாம்பிஞ்ச மாவடுன்னு சொல்லுவாங்க. ஓகே. இளம் தேங்காயை வழுக்கன்னு தான் சொல்லுவோம் நம்ம. இளநீல இன்னமும் இளநீன்றதே நம்மளுக்கு வந்து இளம் தேங்காய் தான். அதுலேயும் நல்ல வழுக்கையாக இருக்கிறது தான் இளம் தேங்காய்ன்னு சொல்லுவோம். அதனால வழுக்கை அது சரியானது தான். வாழை பிஞ்சுக்கு வந்து வாழை கச்சல் அப்படிங்கிறது சரியான விடை தான். நம்ம படிச்சிருக்கோம் பாடப்புக்கில். நம்ம நார்மல் லைஃப்பில், டெய்லி லைஃப்பில் அதை சொல்கிறோமோ இல்லையோ, பாட புத்தகத்தில் கொடுத்துருக்கு, படிச்சிருக்கோம். ஆனா முருங்கை பிஞ்சுக்கு முருங்கை மொட்டுன்ற பேரு தவறானது. ஏன்னா முருங்கை மொட்டு வேற. ஃபர்ஸ்ட் முருங்கை வந்து ஸ்டார்ட் ஆகும்போது சின்னதா அப்படி பூ விட்டு மொட்டு விடும் இல்லையா, அது வேற ஸ்டேஜ். அதுக்கப்புறம் வர்ற சின்னதா முளைக்கிறது தான் முருங்கை பிஞ்சு. முருங்கை பிஞ்சு தான் கரெக்டான ஆன்சர். அதாவது முருங்கையில இளம் அப்படின்றா அது முருங்கை பிஞ்சு தான். முருங்கை மொட்டுன்றது அதுக்கும் முந்தின ஸ்டேஜ். அப்ப ரெண்டுமே வேற வேற ஸ்டேஜ். முருங்கை பிஞ்சுக்கு முருங்கை மொட்டுன்ற பேரு கிடையாது, தவறானது. இதுவும் 2016 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான்.
ஓகே 10 கொஷினும் முடிஞ்சிருச்சு. உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் இப்படி தான் சான்ஸு எனக்கு வந்து நான் 1, 2, 3, 4 மார்க் தான் வாங்கியிருக்கேன் 50% தான் சான்ஸா அப்படின்னா இல்லை. நீங்கள் வந்து ஆன் த ஸ்பாட்டில் போய் இதை விட உங்களோட ஸ்கோர் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகி அங்கே போய் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். பட் உங்களை நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்கோர் போர்டு வந்து யூஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். ஓகே, மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை அடுத்த பார்ட்டில் நான் சந்திக்கிறேன். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 வீடியோஸ் 10 வீடியோஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த 5ஐயும் போட்டு பார்த்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 4-5 கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு 4-5 பார்ட் பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து திரும்ப போட்டு பாருங்கள். அந்த 50 கொஸ்டினுக்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். தெரியலையா? தெரியாததான் மறுபடியும் படிங்க. 50 கொஸ்டினும் தெரியிற வரைக்கும். திரும்ப அடுத்த 5 பார்ட் அப்படியே 5 பார்ட்டாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம். ஓகே, மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை.